கஜா புயலின் போது சிதிலமடைந்த வீட்டை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்து 7 ஆண்டுகளாகியும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தின் போது தமிழகம் முழுவதும் கஜா புயல் கோர தாண்டவமாடியது. இதில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியையும் விட்டு வைக்கவில்லை கஜா புயல். கரம்பக்குடி அருகே மயிலங்கோன்பட்டியைச் சேர்ந்த தர்மராஜா அதிர்ஷ்டலட்சுமி தம்பதியினர் அந்த பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வந்தனர். 2 மகன்கள் 1 மகள் ஆகியோர் உள்ள நிலையில் பெற்றோர் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர். இந்நிலையில் கஜா புயலின் போது தர்மராஜாவின் வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. சிதிலமடைந்த வீடுகளை தமிழக அரசு புனரமைத்தும் அதற்கேற்ற இழப்பீடு வழங்குவதாக கூறப்பட்டு வந்தாலும் இதுவரை தனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார் தர்மராஜ். கஜா புயலும் போது வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுலேருந்து இந்த வீட்டில் இருக்கிறோம். மகளும் பல முறை வீடு வேணும் எடுன்னு கேட்குறோம். இன்னும் வீடு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மழை காலத்துல எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. வீடு செவரெல்லாம் இடிஞ்சு விழுகுது. அப்போ நாங்கள் அதையும் சொல்லிட்டோம். ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த தரேங்கிறாங்க. வீடு இன்னும் கொடுக்கல. நீங்கள் இதை பார்த்து நல்லா வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தேவை. எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் இருப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் ஒவ்வொரு முறையும் இதோ கிடைத்துவிடும் என்று அதிகாரிகள் கூறுகிறார்களே தவிர செயல்பாடுகள் என எதுவும் இல்லை என்று குமுறுகின்றனர். புயல் வீசி 7 ஆண்டுகளை கடந்தாலும் இடிந்து போன வீட்டிற்குள் காலம் கழிக்கும் தங்களுக்கு விடியல் கிடைக்காதா என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள்.